பிரியமானோரே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து என்னும் நாட்களிலே நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை சீராய்வு செய்து வசனத்தின் அடிப்படையிலே கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாகும் காலங்கள் இது என்கிற அடிப்படையை ஏற்கனவே நாம் கவனித்து வருகிறோம். அதிலே ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்கான உணர்வை திருவசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள் நடைபெற வேண்டிய முதல் காரியம், கடவுளுக்கு ஏற்ற ஒரு மனஸ்தாபம் அவனுக்குள் உருவாக வேண்டும் என்று கடந்த தியானத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த மனஸ்தாபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தியானத்திலே கவனிக்க போகிறோம். வெறுமனே ஒரு உலக போக்கிலே ஆம் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லுவதோ, ஆம் தெரியாமல் ஏதோ எனக்குள் நடந்து விட்டது என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டு அதோடு அதை விட்டு விடுவதோ அல்ல. அதை கடவுள் உணர்த்தும் வண்ணமாக திருவசனத்தின் அடிப்படையிலே அதில் உணர்வடைவது, அது மாத்திரமல்ல, கடவுள் எதிர்பார்க்கிற வண்ணமாக ஒரு உத்தம மனஸ்தாபத்தை அதிலே நான் கொண்டிருப்பது. கடவுள் எதிர்பார்க்கிற வண்ணமாக எப்படி அந்த உத்தம மனஸ்தாபம் வெளிப்பட முடியும்? அப்படியானால் எனக்கு அதிலே என்ன சேதம் நேர்ந்திருக்கிறது என்கிற புரிதல் இருக்க வேண்டும். என்ன சேதம் ஏற்படுகிறது? முதலாவது, கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு நிலைகளிலே பாதிப்பு ஏற்படுகிறது. உறவு நிலைகளிலே விரிசல் உண்டாகிறது. உறவு நிலைகளிலே இடைவெளிகள் ஏற்படுகிறது. இதை குறித்த ஒரு மனஸ்தாபம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஆம், நான் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது எப்பொழுதுமே அடிப்படையிலே அவரோடு இருக்கிற உறவுகளிலே நான் பாதிப்பை ஏற்படுத்துகிறேன். தாவீது சங்கீதம் 51:4 இதை மிக தெளிவாக சொல்லுகிறார். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பதங்களை கவனியுங்கள். நீதி என்கிற பதம், நியாய தீர்ப்பு என்கிற பதம், பரிசுத்தம் என்கிற பதம். எப்பொழுது நான் உறவில் விரிசலை ஏற்படுத்துகிறேனோ, தேவனுடைய நீதிக்கு எதிராக நான் என்னுடைய போரை துவக்கி இருக்கிறேன். எப்பொழுது நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேனோ, அவருடைய பரிசுத்தத்திற்கு எதிராக என்னுடைய முரட்டாட்டத்தை நான் நிரூபித்திருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய தீர்ப்பைத்தான் நான் எதிர்கொள்ள வேண்டும். கடவுளுடைய தீர்ப்பு நீதியானதாகவும் அது நியாயமானதாகவுமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். தாவீது அதைத்தான் இங்கே உணர்கிறார். தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவின் விரிசலிலே கடவுளுடைய நீதியையும் கடவுளுடைய பரிசுத்தத்தையும் நான் எனக்குள்ளே பாதித்திருப்பேன் என்றால், அதிலிருந்து என்னை மீட்டு கொள்ளுவதற்கான காலங்கள் தான் இந்த லெந்து காலங்கள். சொல்லுவோமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் ஒரு உத்தம மனஸ்தாபத்தோடு உமக்கு முன்பாக வந்து நிற்க உதவி செய்யும். எங்கே நான் பாதிப்பை ஏற்படுத்தினேனோ அதற்கான ஆழ்ந்த மனஸ்தாபத்தை நான் எனக்குள் கொண்டு வரும்போது அது உறவின் சீர்படுதலாக எனக்குள் இருக்கட்டும். உமக்கும் எனக்கும் இடையில இருக்கிற உறவுகள் சீரடையட்டும், தெளிவடையட்டும், நிலைவரப்படட்டும் என்று நாம் கெஞ்சுவோமா? கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே கூட்டி தருவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய உறவின் தன்மைகளை இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்த்து உத்தம மனஸ்தாபத்தை எங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளவும் உம்மிடத்திலே திரும்பவும் அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.